முருகன் குழந்தையாகவும், இளைஞராகவும், முதியவராகவும் 3 விதமான வடிவங்களில் பக்தர்களுக்கு காட்சி தருகிறார். திருவள்ளூர் மாவட்டம் ஆண்டார்குப்பம் என்ற பகுதியில் அமைந்திருக்கிறது அருள்மிகு பாலசுப்பிரமணியன் சுவாமி திருக்கோயில். பாலசுப்பிரமணியர் வேல், வஜ்ரம், சக்தி என எவ்வித ஆயுதமும் இல்லாமல் காட்சி தருகிறார். சாமிக்கு அருகில் 2 யானை வாகனம் இருக்கிறது. அதிகார தோரணையுடன் இருப்பதால் இவரை அதிகார முருகன் என்றும் அழைக்கிறார்கள். பாலபருவத்தில் உலகத்தை சுற்றி வந்த முருகன் கருணையாலும் வீரத்தாலும் உலகை ஆண்டு ஊரில் குடிகொண்டதால் ஆண்டார்குப்பம் என பெயர் பெற்றதாக தலவரலாறு கூறுகிறது. ஒருமுறை சிவபெருமானை தரிசிக்க கையிலை மலைக்கு வந்த பிரம்மதேவன் வழியில் முருகப்பெருமான் இருப்பதை கவனிக்காமல் சென்று கொண்டிருந்தார். அதிகார தோரணையுடன் அவரை அருகில் அழைத்த முருகப்பெருமான் பிரணவத்துக்கு பொருள் கூறுமாறு கேட்டார். அதற்கு பதில் சொல்ல தெரியாமல் பிரம்மதேவன் திணறியதும் அதனால் கோபம் கொண்டு முருகப்பெருமான் பிரம்மனின் தலையில் குட்டி சிறையில் அடைத்த திருக்கதையும் நாம் அறிந்ததே. அப்படி பிரம்மனிடம் கேள்வி கேட்ட அதிகாரத்தொரணையுடன் இடுப்பில் கரங்களை வைத்து கம்பீரமாக நிற்கும் திருக்கோலத்தில் முருகப்பெருமான் அருளும் கோயில் இது. ஆகவே இங்கு வந்து அவரை தரிசிக்கும் அன்பர்களுக்கு அதிகாரம் மிகுந்த பதவிகள் வாய்க்கும். ஏற்கெனவே பதவியில் உள்ளோருக்கு பதவி உயர்வுகள் கிடைக்கும் என்பது பக்தர்கள் நம்பிக்கை. அதேபோல் சம்பர்த்தனர் என்ற பக்தருக்காகவே முருகன் இங்கே கோயில் கொண்டார் என்றும், அந்த பக்தருக்காக பாலநதி எனும் தீர்த்தத்தை இங்கு ஏற்படுத்தினார் என்றும் தலபுராணம் விவரிக்கிறது. அலங்கார கோலத்தில் மூலவர் முருகப்பெருமானை தரிசிக்கும் போது காலையில் தரிசிக்கும் போது இளம் பாலகனின் சாயலும், உச்சி வேளையில் நடுத்தர வயதுடைய தோற்றமும், இரவு வேளையில் வயோதிக தோற்றத்துடனும் மூலவர் காட்சி தருவதால் முருகனை 3 வேளையும் மனம் குளிர கண்டு பக்தர்கள் வழிபடுகின்றனர். மூலவர் சந்நிதிக்கு நேர் எதிரில் நடுகல் அமைப்பில் பிரம்மனின் சிற்பம் திகழ்கிறது. பிரம்மதேவன் எக்காலமும் தனக்கு ஆணவம் தலைதூக்கக்கூடாது எனும் பிரார்த்தனையுடன் முருகனை தியானித்துக் கொண்டிருப்பதாக ஐதீகம். தொடர்ந்து 3 வெள்ளி அல்லது செவ்வாய்க்கிழமைகளில் இங்கு வந்து நெய்தீபம் ஏற்றி முருகனை வழிபட பதவி உயர்வும் புத்திர பாக்கியமும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. பரணி நட்சத்திர நாளன்று அபிஷேக ஆராதனையும் கிருத்திகை வழிபாடும் இக்கோயிலின் சிறப்பு வழிபாடுகள். இதனால் சிக்கலான வாழ்க்கை பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கும் என பக்தர்களால் நம்பப்படுகிறது.